காரில் போகிற ஏசி இதில் இருக்க, அதனால் வந்து உனக்கு என்ன தெரியும், நீ ரோட்டில் இறங்கி நடந்து போகிற. பணக்காரங்க கார்லேயே வாழ்கிறாங்களா? எத்தனை பணக்காரங்க கார்லேயே வாழ்கிறாங்க? நீங்கள் பணக்காரங்கன்னு சொல்கிறதுக்கான வரமுறை முதல்ல என்ன? ஈலான் மஸ்க் பணக்காரர் தான், அம்பானி பணக்காரர் தான். அதேமாதிரி நம்ம ஊரில் சாதாரணமாக ஜவுளி கடை வச்சுருக்கவங்க கூட பணக்காரங்களாக இருக்கலாம். சரியா? எல்லாருமே தரையில் நடந்தே போகிறது இல்லையா? சரி, ஒரு சாதாரணமாக நீங்கள் ஒரு லாஜிக் யோசிங்க. காரில் போகிறீங்க, ரோடு ஓரத்தில் ஒரு தர்பூசணியை விற்கிறதோ இல்லை ஒரு நொங்கு விற்கிறதோ இருக்குது. காரை நிப்பாட்டு அவங்க ஒருத்தவங்க அங்கே இறங்கி சாப்பிட்றது இல்லையா? அங்கே நாய்கள் அதிகமாக இருக்கும். எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியாது. பணக்காரவங்க வீட்டில் யாருமே போய் காரில் போயோ இல்லை பைக்கில் போயோ நின்று கறிக்கடையில் போய் சிக்கனோ இல்லை இதுவோ ஆட்டுக்கறியோ வாங்கிட்டு வந்து சாப்பிட்றது இல்லையா? அதை சுற்றி நாய்கள் இருக்கும். ஏன்னா அங்கே வந்து வேஸ்ட்டானதை தூக்கி போடும்போது அங்கே திருநாய்கள் சாப்பிடும். அவங்க எல்லாம் கடி வாங்கிட்டு வராங்க. தெரியாமல் கேட்குறேன் நான். என்ன இது ஒரு அபத்தமான ஒரு கேள்வி. இதெல்லாம் பணக்காரவங்க இருக்கிற ஏரியா, பணக்காரவங்க இல்லாத ஏரியா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்ககிட்ட இருக்கா? இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் பணக்காரவங்க இருக்கிற ஏரியாவில் இத்தனை நாய்க்கடி நடந்திருக்கு அப்படின்றது இருக்கா? மித்ஸை வந்து டெவலப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிங்க, ஒரு மீடியாவோட ரெஸ்பான்சிபிலிட்டி. சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸாக எவிடன்ஸ் பேஸ்டு ஃபேக்ட்ஸை பற்றி தான் நான் பேசணும். எனக்கு தெரியலன்னா நான் சும்மா இருக்கணும். கேள்வி அபத்தமாக இருக்கும்போது பதிலும் அபத்தமாக தானே வரும். இதுக்கு மேலே இன்னொரு ஹைலைட்டான கேள்வி வேறு. இப்போ நான் இந்த தெருவுலேருந்து அடுத்த தெருவுக்கு வந்தால் நாய் கடிச்சிருமா? அவர் வந்து கடிச்சிருன்னு சொல்லிட்டாரு, அவர் தெரியாமல் சொல்லிட்டாரு, ரைட்டு. இவர் சொல்கிறாரு, அப்போ நான் ஒரு தெருவுலேருந்து இன்னொரு தெருவுக்கு போகும்போது என்னை நாய் கடிச்சிருமா? சார் நீங்கள் அறந்தாங்கி தானே சார்? அறந்தாங்கியில் நீங்கள் வந்து உங்கள் தெருவுலேருந்து பக்கத்து தெருவுக்கு போகும்போது உங்களுக்கு தெருநாய் நீங்கள் பார்த்தது இல்லையா சார்? அங்கே உங்களை நாய் கடிச்சிருக்கா சார்? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் கஷ்டப்பட்டு மேலே வந்தவர், தெரியும். நீங்கள் வந்து அறந்தாங்கியில் நீங்கள் வந்து தெருவில் இறங்கி நடந்து போகும்போது உங்கள் தெருவை தவிர நீங்கள் வேறு எங்கேயும் போக மாட்டிங்களா? போகும்போது இதுக்கு முன்னாடி நீங்கள் பஸ்ஸில் போயிருப்பீங்க, நடந்து போயிருப்பீங்க, எல்லாமே பண்ணியிருப்பீங்க. சரியா? நீங்கள் பக்கத்து தெருவுக்கு போகும்போது நாய்க்கடி வாங்கிட்டு தான் வந்திருக்கீங்களா? இல்லை நீங்கள் ஒரு 1000 தடவை போகும்போது அதில் 10 தடவை நாய்க்கடி வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? நீங்களே சொல்லுங்கள். டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் நீங்கள் தானே சார்? நீங்களும் வந்து மக்களாக இருக்கிறவர் தானே. இப்போ இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். வெளிநாட்டிலேருந்து எத்தனையோ பேர் ஒரு 2-3 வருஷம் இருந்துட்டு லீவுக்கு ஊருக்கு வராங்க. இவங்க ஊருக்கு கிளம்பி போகிறதுக்கு, வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு நாய் குட்டி போட்டிருக்கும். அந்த நாய்க்கெல்லாம் 2-3 வயசு இருக்கும். இப்போ வரும்போது அவர் ஸ்ட்ரேஞ்சர் தானே, அவர் வீட்டுக்கு வரவரே அவர் ஸ்ட்ரேஞ்சர் தானே. எப்படியா இருந்தாலும் இறங்கி நடந்து தானே போகணும். கார்லேயே வந்து ஹெலிகாப்டரில் இறங்கினாலும் தரையில் இறங்கி நடந்து தானே போகணும். அப்போ அங்கே திருநாய் வந்து இப்போ வெளிநாட்டிலேருந்து வரவங்க எல்லாத்தையும் திருநாய் கடிச்சு தான் அனுப்புதா? ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு கொஸ்டின். இவரும் சொல்கிறார், நைட்டு 11 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா கண்டிப்பாக கடிக்குமா? நான் போகிறேன் 2 மணி 3 மணிக்கு, கடிக்கிறது இல்லையா? நீங்கள் சொல்லுவீங்க, நீ கடி வாங்கினதில்லை, நீ வாங்கி பாரு தெரியும்னுவீங்க. நாய் நம்மளை கடிக்கிறதுக்கும் நம்ம மெயினான ஒரு காரணம். எல்லா நாயும் வந்து உடனே ஒரு 10-20 நாய் இருந்துச்சுன்னா 10-20 நாய் வந்து கடிச்சதுன்னா நான் சொன்ன மாதிரி மக்களே சேர்ந்து நேரம் நாய் பாப்புலேஷன் இல்லாமல் பண்ணியிருப்பாங்க. எப்போவோ பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நான்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து ரிஸ்க் அளவு கம்மியாக இருக்கிறதுனால தான் இத்தனை நாள் இந்த பாப்புலேஷன் கொண்டு தான் அதுக்கு காரணம். அப்போ இதை வேர்லேருந்து ஆரம்பிக்கணும்.